ஒளிக்கு யாரு துணையா இருக்க முடியும் அப்படின்னா, இறைவன் தான் துணையா இருக்க முடியும். அஞ்செழுத்து அவரும் ஒளியாக இருக்கிறார். அப்ப இறைவன் துணை போகல அப்படின்னு சொன்னா, அது தனித்து விடப்பட்ட இதாயிரும். அப்பதான் ஒரு மனிதன் ஆனா அந்த உயிர் பிரிஞ்சதுக்கு பிற்பாடு அவன் ஒரு அனாதையா போயிடுறான். அந்த இறை துணை இல்லாத எல்லாருமே அனாதையாக அது இது சிவாயவசி இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு திருமூலருடைய திருமந்திரத்தில் ஒரு பாடலை பார்க்க இருக்கின்றோம். 9வது தந்திரத்திலே தூல பஞ்சாக்கரம் என்கின்ற பகுதியிலே இந்த பாடல் வருகிறது. கரணங்கள் 7 கிளர்ந்தெறி பொங்கி கரணங்கள் விட்டு உயிர் தான் எழும் போதும் மரணம் கை வைத்துயிர் மாற்றிடும் போதும் அரணம் கை கூட்டுவது அஞ்செழுத்தாமே. கிட்டத்தட்ட நீங்க ஒரு புதிய செய்தியை இன்றைக்கு கேட்க போகிறீர்கள் என்று நாம் கருதுகிறோம். பொதுவா உயிர் போச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த உயிர் என்ன மாதிரி இருக்கு, அது எப்படி போகிறது, அது என்ன மாதிரி இறைவன் அந்த உயிர் துணையாக இருக்கிறார் என்பதை பற்றி இந்த பாடல்ல ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. கிரணங்கள் 7 கிரணங்கள்னா நிறங்கள். இப்ப வானவில்ல எப்படி நிறங்கள் இருக்கோ அது மாதிரி கிரணங்கள் 7 கிளர்ந்து எரி பொங்கி கரணங்கள். உயிர் எப்படி இருக்கு அப்படின்னா ஒளியாக இருக்கிறது. ஒளி ஊக நீபமா ஆசின்னு சொல்லுவாங்களே, ஊதா, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், பழுப்பு, இளநீலம் என்று சொல்லக்கூடிய 7 நிறங்கள். இந்த 7 நிறத்தின் அடிப்படையில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லுகிறார். 7 நிறமும் நம்ம உயிருக்கு உண்டு. அப்ப உயிர் ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி 7 நிறங்களோடு இருக்கிறது. அந்த 7 நிறங்கள்ல மங்கி கொண்டே வரும் பொழுதுதான் ஒரு மனிதன் என்ன சொல்றாருன்னா, கிரணங்கள் 7 கிளர்ந்து எரி பொங்கி கரணங்கள் பொங்கி அது அதுல 7 நிறங்கள் உள்ளடக்கியது எது அப்படின்னா வெள்ளொளி. தூய ஸ்படிகம் போன்ற ஒரு ஒளியாக நம்ம உயிர் ஆயிடுச்சு அப்படின்னா அதான் ஒளி உடல் எடுத்ததற்கான அடையாளம். இப்போ ஊதா நிறம் இருக்கு, நீல நிறம் இருக்கு, பச்சை நிறம் இருக்கு, சிவப்பு நிறம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, பழுப்பு இருக்கு, இளநீலம் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒளியினுடைய நிறம் மங்கிக்கிட்டே வரும் பொழுது கடைசியாக அந்த இருட்டு அப்படி அந்த இருள் நிறம் கருப்பு நிறம் வரும்பொழுதுதான் அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர்னால இருக்க முடியாது. இப்ப தவத்தினால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நிறங்கள்லாம் அப்படியே கூடி கூடி தூய பளிங்கு நிறம் போன்று அது ஔவை குரல்ல ஒரு இடத்துல பளிங்கு நிறம் போல் பவள ஒளி காணில் அப்படின்னு ஒரு பளிங்கு நிறம் அப்படிங்கிறத ஔவை குரல்ல ஒரு பாடல்ல சொல்றாரு. அந்த உயிர் எப்பவுமே போகவே போகாது, ரொம்ப நாள் நம்ம உடம்புக்குள்ள தங்கும். இப்ப தவம் செய்யறோம் அப்படின்னா தவத்துல என்ன பண்றோம்னா அந்த உயிரினுடைய ஒளி பிரகாசத்தை கூட்டுவதுதான் தவம். தவத்துல இருக்கும்போது அந்த கனல் குண்டலினி கனல் உயிருக்கு அந்த ஒளியை கொடுத்து கடைசியில பளிங்கு மா மண்டபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் மறைபொருள் திரட்டாக எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப பளிங்கு நிறம் போல அந்த பளிங்கு நிறம் போல பளிங்குன்னா அந்த சுத்த ஸ்படிகம் அப்படின்னு சொல்றோமே, அது ஸ்படிக நிறம், அதான் பளிங்கு அப்படிங்கிறது. தூய வெள்ள ஒளி. மத்தியான நேரத்து சூரியனை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அப்படி வெள்ளை ஒளியா இருக்கும், அப்படியே தகிக்கும் அந்த வெள்ளை நிறம். அந்த மாதிரி உங்களுடைய உயிரை நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அது ஒளி உடல் எடுத்துரும். அது அந்த உடம்பு அப்புறம் எப்பவுமே அழியாது. இப்ப நிறங்கள் மங்குவதனாலதான் மனிதன் இறந்து போகிறான்.
இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு? கிரணங்கள் ஏழும் கிளர்ந்து எரி, பொங்கி கரணங்கள். சரி, கரணங்கள் விட்டு உயிர் தான் எழும் போதும் ஒரு கால் வந்து அந்த ஒளி எல்லாம் மங்கி போச்சு. ஒளி மலிங்கி உலர்வான் அப்படின்னு ஒரு இடத்துல ஒளி மலிங்கி உலர்வான்னு ஏதோ ஒரு சித்தர் சொல்லுவாரு. அது ரோம ரிஷி வாக்கியமா யாருன்னு தெரியல. ஒளி மலிங்கி உலர்வான். ஒரு மனிதன் வந்து வயசாக ஆக ஆக அந்த ஜீவ ஒளி கம்மியாகிட்டே வரும். அப்ப கம்மியாகிட்டே வரும்போது என்ன ஆகும்? அந்த சிவப்பு, மஞ்சள், இந்த ஊதா நிறத்துக்கு வரும். இந்த ஊதா நிறம் வந்து இந்த நீளமாக மாறும் பொழுது அது கிட்டத்தட்ட வந்து அப்புறம் மறுபிறப்பு எடுப்பதற்கு அது தயாராயிரும். அதான் இளநீலம் சொல்றது. அந்த கருப்பு நிறத்துல தான் இளநீல நிறம். அந்த அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேகத்தை நீங்க நல்ல கரு மேகம், மழை மேகத்தை பார்த்தீங்கன்னா என்ன நிறத்துல இருக்கோ அந்த நிறத்துக்கு வந்துடும். அந்த உயிர் அந்த நிறம் குறையும் போது உயிர் உடம்ப விட்டு போயிடும். அந்த மாதிரி அந்த கரணங்கள்லாம் அந்த ஒளி குறைஞ்சி 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 உடம்ப விட்டு உயிர் போறது மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும், மரணம் கை வைத்து உயிர் மாற்றிடும் போதும், இன்னொரு பிறவியே நீங்க எடுக்கிற மாதிரி வந்த நிலைமை வந்தாலும், அரணம் கை கூட்டுவது அஞ்செழுத்தாமே. உங்களுக்கு பக்கத்துணையாக ஒலி கூடுதலா இருந்தா நீங்க ஒலி உடம்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல, அந்த தகுதியை பெறல அப்படின்னா அதுக்காண்டி இறைவன் கைவிட்டுற மாட்டாரு. நீங்க தைரியமா இருங்க. மீண்டும் வந்து அந்த உயிர் துணையாக இறைவன் உங்களுக்கு இருப்பாரு. அரணம் கை அந்த உயிருக்கு அரணம் அப்படின்னாலும் அந்த உயிர் தான், உயிர் துணை. அரணம் கை கூட்டுவது, அந்த உயிருக்கு கை கொடுத்து நிற்பது அந்த ஐந்தெழுத்தாக அது இருக்கிறது. ஐந்தெழுத்து அப்படின்னு சொன்னாலே இங்க என்னன்னா, இங்க வெறும் எழுத்தை நீங்க வந்து நமச்சிவாய அப்படின்னு ஐந்தெழுத்து அப்படின்னு சொன்னாலுமே அது சிவபெருமான் தான். நீங்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நமச்சிவாய அப்படின்னா அது ஐந்தெழுத்து கிடையாது. அது ஐந்தெழுத்து மந்திரம் கிடையாது. நமச்சிவாயனா இறைவனுடைய உடம்புன்னு அர்த்தம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் மாணிக்க வாசகர். நமச்சிவாய அப்படின்னா ஐந்தெழுத்தாமைனா சிவபெருமான் தான் வந்து ஐந்தெழுத்து அப்படின்னாலே அந்த எழுத்து அவருக்கு உடலாக இருக்கிறது. சிவாய நம அப்படின்னா தான் மந்திரம். நமச்சிவாய அப்படின்னாக்கா அது உடம்பு. அதனாலதான் நமச்சிவாயம்னு பேர் வைப்பாங்க. சிவாய நமன் அப்படின்னு பேர் யாரும் வைக்கிறது இல்ல. சிவாயன் அப்படின்லாம் பேர் வைக்கிறது இல்ல. அந்த எங்க பார்த்தாலும் நமச்சிவாயம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. நமச்சிவாயம் அப்படின்னா இறைவனுடைய உடம்பு. அப்ப இங்க அரணம் கை கூட்டுவது அஞ்செழுத்தாமைன்னா இறைவன் உங்களுக்கு உயிர் துணையாக இருக்கிறார். எதுக்காக உயிர் துணைனா, உயிர் வந்து ஒலி குறைஞ்சு போச்சு அப்படின்னா மரணத்துக்கு போயிடும். அப்போ ஒரு மனிதன் வந்து திடீர்னு இறப்பது கிடையாது. அவனுடைய ஒலி குறைஞ்சு போயிடும். இப்ப திடீர்னு ஒரு 5 வயசுலயும் 10 வயசுலயும் குழந்தை பிறந்த 1 வருஷத்துல அதுக்கெல்லாம் அந்த அந்த உயிர்ல ஒலி இருக்குமான்னா, அது எப்படி சில பேருக்கு வந்து ஒலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். 80 வயசு 90 வயசு வரலையும் இருந்தா. சில பேருக்கு 6 மாச குழந்தைக்கு அந்த உயிர்ல ஒலி இருக்குமான்னா இருக்காது. திடீர்னு அந்த வந்து அந்த ஒலியில குறைஞ்சு போன அந்த ஒலி குறைந்தால் மட்டும்தான் உடம்ப விட்டு உயிர் போக முடியும். ஏன்னா அந்த ஒலி குறைய குறைய அந்த மரணம் அப்படி மரணத்தை தருகிற வினையாக அது மாறிவிடும். அப்ப இங்க இந்த பாடல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தினா, கிரணங்கள் ஏழும் கிளர்ந்து எரி, பொங்கி இருக்கிறது வரலையும் உயிர் போகாது. ஏன் வந்து வயசான காலத்துல வந்து உளர்றான் கண்ணாப்பினான்னு இது பண்றான்னா, அந்த ஒலி அந்த ஜீவ ஒலிங்கிறது குறைஞ்சு போச்சு. அப்ப ஜீவ ஒலிங்கிறது குறைஞ்சு போச்சு அப்படிங்கறத பல இதுல வந்து இதை நீங்க ஔவை குரல்ல நீங்க பாத்தீங்கன்னா, உயிர் வந்து அது எப்படி இருக்கணும், அது என்ன நிலையில வச்சிருக்கணும் அப்படிங்கறத தெளிவா ஔவை குரல்ல இருக்கும். அதை போல பல பாடல்கள் பார்த்தாதான் இந்த திருமந்திரத்துக்கு பொருள் சொல்ல முடியும். அந்த வகையில் அந்த 7 நிறங்களும் அந்த கிளர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சிவமாம் தன்மையை நீங்கள் பெறுகிறீர்கள். அது ஒரு கால் அது ஆறி
அந்த உடம்பை விட்டு போகிற மாதிரி நிலைமை வந்தாலும் உங்களுக்கு அடுத்த பிறவிலையும் நீங்க கைவிட்டு போயிட மாட்டார் இறைவன். உங்களுக்கு 5 எழுத்து துணையாக கடைசியில் வந்து நிற்கும். அப்ப அந்த உயிரை விட்டு போனதற்கு பிறகு, ஏன்னா உடம்ப விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த உயிர் ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளிக்கு யாரு துணையா இருக்க முடியும் அப்படின்னா இறைவன் தான் துணையா இருக்க முடியும். 5 எழுத்து அவரும் ஒளியாக இருக்கிறார். அப்ப இறைவன் துணை போகல அப்படின்னு சொன்னா அது தனித்து விடப்பட்ட இதாயிரும். அப்பதான் வந்து ஒரு மனிதன் வந்து ஆனா அந்த உயிர் பிரிஞ்சதுக்கு பிற்பாடு அவன் ஒரு அனாதையா போயிடுறான். அந்த இறை துணை இல்லாத எல்லாருமே அனாதையாக அது இது போயிடுவார். அதனாலதான் வந்து பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மொய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. பயந்த தனி வலிக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம யாருமே இல்லாத நேரத்துல காட்டுல போகும்போது அப்ப வந்து முருகப்பெருமான் தான் துணை அப்படின்னு பொருள் எழுதக்கூடாது. பயந்த தனி வலி அப்படின்னு சொன்னாக்கா உடம்பை விட்டு உயிர் பிரியும் பொழுது பயந்த தனி வலி, அது தனியா அனாதையா போகும்போதும் அந்த நேரத்திலும் முருகப்பெருமான் வந்து உனக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். ஆகவே உயிர் பிரிந்ததற்கு பிறகு இறைவனுடைய துணை நம்மளுக்கு கிடைக்கிறது. ஏன்னா ஒளியை ஒளிதான் வந்து கூட்டி சொல்ல முடியும். அதைதான் இந்த பாடலில் சொல்லு. கிரணங்கள் 7 கிளர்ந்தேறி பொங்கி கரணங்கள் விட்டுயிர் தான் எழும் போதும் மரணங்கை வைத்துயிர் மாற்றிடும் போதும் அரணங் கை கூட்டுவது 5 எழுத்தாமே என்கிறது திருமூலர் திருமந்திரம். இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை நீங்கள் கேட்டு அறியலாம். நல்லது.